போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய கைதிகளுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தி சிறைச்சாலைகளில் நிலவும் நெரிசலை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு செயல்முறையை மேலும் வலுப்படுத்துவது தொடர்பில் ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஆட்சி, நீதி மற்றும் குடியியல் பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் நஜித் இந்திக தலைமையில் நடைபெற்ற இந்த குழு கூட்டத்திலேயே இது தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. நீதிமன்றங்களால் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக குற்றவாளிகளாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ள 4,962 கைதிகளில் தற்போது 1,506 பேருக்கு புனர்வாழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான அதிகாரிகளை நியமிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடளாவிய ரீதியில் பிரதேச செயலக மட்டத்திலும் புனர்வாழ்வு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலைகளில் அதிகரித்து வரும் நெரிசலை குறைப்பதுடன் போதைப்பொருள் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை சமூகத்தில் மீள இணைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன.